ஓகே. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். சத்தம். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். பட் வந்து டுட்டோரியல் மாதிரி இல்லாமல் நம்ம ரெகுலராக டுட்டோரியல் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேஷுவலாக vlog மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, இந்த செவுத்துல வந்து கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக சில டிராயிங்ஸ், நம்ம வரைஞ்ச டிராயிங்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பட் டிராயிங்குமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, கொஞ்சம் சீனரி பேஸ் பண்ணது டிராயிங்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணலாம். நான் ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு பிக்சர் பார்த்தேன், அந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை ஆர்ட் ஸ்டுடியோ. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்ட் ஸ்டுடியோன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ரூமாக செப்பரேட்டாலாம் தனியாக எதுவும் கிடையாதுங்கிறதுனால ஜஸ்ட் நான் ஹாலில் வந்துட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து சின்னதாக என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு டேபிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு டேபிளில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் இங்கே தான் பண்ணுறது. சைடில் வந்து என்னோட சில ஆர்ட் சப்ளைஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய பெயிண்டிங்கிறனால பெயிண்டிங் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பெயிண்டிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். நம்ம இன்னைக்கு பண்றது அக்ரிலிக் பெயிண்டிங் அப்படிங்கிறதுனால தேவையான அக்ரிலிக் கலர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம சின்னதான பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு சின்ன சைஸ் 2 ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் சில ரவுண்ட் ப்ரஷஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பேலட்டு. நான் எவ்வளோ பேலட் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து பேலட்டு செட்டே ஆகாது. அதனால வந்து நான் ஜஸ்ட் நார்மலான ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய கவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து வேசி டேப். நீங்கள் வந்து நார்மல் மாஸ்கிங் டேப் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சைடில் ஒட்டுவோம் இல்லையா, அதுக்காக வேசி டேப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து முக்கியமாக இன்றைக்கி நான் பண்ணக்கூடியது வந்துட்டு பேப்பரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நான் கேன்வாஸில் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ செவுத்துலலாம் ஒட்டுறப்ப வந்துட்டு ஈஸியாக கீழே கீழே விழுந்துருது. அதனால் நான் பேப்பரில் பண்ணி அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு அக்ரிலிக் பேப்பர்னே கிடைக்கும் இல்லையா, கொஞ்சம் பேப்பர் வந்து திக்காக இருக்கும். பேப்பர் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ இது மாதிரி பேப்பரில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பாருங்க, ஆல்ரெடி நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். சிலது நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைஸில் வந்து இன்றைக்கி ஒரு பெயிண்டிங் பண்ணலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம செவுத்துலலாம் ஒட்டுறதுக்கு. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு சீனரி பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். தேவையான கலர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து மேலே வந்து ஸ்கை தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து ப்ளூ ஷேட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் பெயிண்ட் மட்டும் எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா எப்பவுமே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ளூ கூட நம்ம ஒயிட்டை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் எப்பவும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேலே கொஞ்சம் டார்க்காக போக 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 லைட்டாக இருக்க மாதிரி தான் கலர் பண்ண போகிறேன். சின்னதாக டென்ட் இருக்க மாதிரி வரைய போகிறேன். அதனால் அதை சுற்றி ஸ்கை வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு நைட் டைம் சீனரி மாதிரி வரைகிறனால இந்த டார்க்னஸ் பத்தாது. வந்துட்டு ஒரு டே டைமில் இருக்கக்கூடிய ஸ்கை மாதிரி இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளூ போட்டோம் இல்லையா, அந்த ப்ளூ கூட கொஞ்சமாக லைட்டாக பிளாக் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே எடுத்ததுமே கரெக்டாக வராது. ஸோ கலர் மிக்சிங் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு டைம் கரெக்டாக வரலைன்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ லைட்டாக நான் பிளாக் போட்டிருக்கேன் இல்லையா, பிளாக் கூட நீங்கள் லைட்டாக ப்ளூ மிக்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஷீட் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கை ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த போர்ஷனை வந்து கவர் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் இங்கே வந்து பிளாக்கும் இங்கே வந்து சென்டரில் வந்து க்ரீன் இருக்க மாதிரி தான் வரைய போகிறேன். அது ஏன் அப்படிங்கிறத வந்துட்டு கடைசியில் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல டென்ட்டுங்கிறனால இந்த ஸ்பேஸை வந்து லாஸ்ட்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வந்து சின்ன சின்ன ட்ரீ இருக்க மாதிரி வரைய போகிறேன். இதுதான் இன்றைக்கி பெயிண்டிங்கோட பேசிக்கான ஒரு ஐடியா. இப்போ இங்கே வந்து ஸ்கை இருக்க மாதிரி வரைகிறதுக்காக பழைய ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நான் வரைய போகிறேன். அது ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக எடுத்ததும் பண்ணாமல் இங்கே ஜஸ்ட் ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு வருதா வரலையா பாருங்க, வரல. ஏன்னா இது பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கொஞ்சம் வருது.
இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கேயும் பட்டுருச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கணும், முன்னாடியே ஸ்கைக்கு வரைஞ்சோம் இல்லையா, அந்த டைமே நம்ம ஸ்டார்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது வரைஞ்சிருக்கணும். பட் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பட்டி டிங்கரிங் நம்ம வேலை பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பண்ணனால என்ன பிரச்சனைனா, குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி இல்லாமல் இது மாதிரி லைன் லைனாக வந்துச்சு. ஒன்று நம்ம வந்து திரும்ப ரீபெயிண்ட் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயங்களே கொஞ்சம் லைட்டாக மாற்றலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த வந்துட்டு நம்ம அந்த வால் நட்சத்திரம், இந்த எரிகற்கள்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா திரும்ப கொஞ்சம் ரீஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் தப்பாயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப கொஞ்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். தின்னான ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இது மாதிரி லைட்டாக மீதி கொஞ்சம் 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 ரியலாக தெரியறதுக்காக நான் சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் வரைஞ்சிக்கலாம். பட் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம அந்த ட்ரீ மாதிரி வரைவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது நடுவில் நம்ம மாற்றிப்போம். இப்போ நான் பாதி ஒர்க் முடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் நம்ம ஸ்கையும் கீழே இந்த பிளேஸ் மட்டும் வரைஞ்சிருக்கோம். ஸோ இது சைடில் வந்து சில ட்ரீஸ் இருக்க மாதிரி தான் வரைய போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கலரை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அப்படியே சாணி கலரில் இருக்குது. இப்போ நான் ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறனால நான் இதே தண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது எல்லோ கலர், ஒயிட் கலர்னு நீங்கள் லைட் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணி என்ன பண்ணும், நம்மளோட பெயிண்டே ரொம்ப டல்லாக்கி விட்ரும். அதனால் தண்ணியை வந்து அப்பப்போ மாற்றிக்கிறது நல்லது. இது வந்து நைட் டைம் சீனரிங்கிறனால நம்ம ட்ரீக்கெலாம் வந்து பிளாக் கலரே கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக க்ரீன் கலர் அது மாதிரிலாம் இல்லாமல் நான் ஜஸ்ட்டு பிளாக் கலர் மட்டும்தான் கலர் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு வரல. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் நம்மளுக்கு வந்து வீணாக போன ப்ரஷ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த யூஸ் பண்ணாமே கிடக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ்லாம் கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க. அந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம ட்ரீயெல்லாம் வரப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த டெக்ஸ்சர்லாம் வரும். எனக்கு இந்த ப்ரஷ்ஷில் சுத்தமாக வரல, அதனால் நான் திரும்ப இதில் தான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப அந்த டெக்ஸ்சர்லாம் ரொம்ப அழகாக வருது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டென்ட் இருக்க மாதிரி வரைய போகிறோம். எல்லோவில் நான் 2 ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டென்ட்டை வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். நம்மளோட பெயிண்டிங் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நான் டென்ட் வரைஞ்சிருக்கேன். ஸோ டென்ட் வந்து நைட் டைம்ங்கிறனால உள்ளே வந்து லைட் ஆன் பண்ணியிருந்தா பிரைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த டோனை காமிக்கிறதுக்காக இந்த எல்லோ கூட லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணால் வரும் இல்லையா ஒரு கலர், அதை மிக்ஸ் பண்ணி இந்த கலர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இடமும் பிரைட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்துட்டு அதுக்காக தான் நான் முன்னாடியே வந்து இந்த இடத்துல வந்து டார்க் க்ரீன், இங்கே வந்து பிளாக் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே புல்லாக தான் இருக்கும். ஆனால் நைட் டைமில் பார்க்குறப்ப இந்த இடம் பிளாக்காக தெரியும். இந்த இடம் வந்து அந்த புல் வந்து வெளிச்சம் படுறப்ப அந்த புல் நல்லா பிரைட்டாக தெரியும் இல்லையா, அதை தான் காமிக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து டார்க் க்ரீன் கூட எல்லோ மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு லைட் க்ரீன் கலர் இல்லை, அதனால் நான் 2 கலர் மிக்ஸ் பண்ணால் நம்ம லைட் க்ரீன் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் இந்த இடம் வரைய போகிறேன். இப்போ இங்கே வந்து குட்டி குட்டி புல் இருக்க மாதிரி வரைய போகிறேன். அதுக்கு வந்து தின்னான ப்ரஷ் எடுத்துக்கலாம். தின்னான ப்ரஷ் இங்கே இருக்கு. இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக இங்கே புல் இருக்க மாதிரி வரைய போகிறேன். ஃபைனலி நம்ம பெயிண்டிங் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிருக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. நான் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன்.
முடிக்கிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. இந்த ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிருவாங்க. பட் வந்து நம்ம வந்து மிக்ஸிங்ல சில ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா, திரும்ப திரும்ப ட்ரை பண்ற மாரி இருக்கும். அதனால கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம்.